ஒரு யானை குளித்து விட்டு வருகிறதா. ரோட்டோரத்தில் ஒய்யாரமாக வந்து கொண்டிருக்கும்போது சாக்கடையில் இருந்து பிறண்டு உருண்டு ஒரு பன்றி எதிர்பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த பன்றியை பார்த்த யானை சற்று ஓரமாக ஒதுங்கி செல்கிறது. அங்கு யானை கூட்டம் நிற்கிறது, இங்கு பன்னி கூட்டம் நிற்கிறது. அங்கு யானை கூட்டம் யானையை பார்த்து கேட்கிறது, ஏன் அந்த சிறிய விலங்குக்கு நீ ஒதுங்கி வந்தாய்? நீ எவ்வளவு பெரிய ஆள் என்பதை மறந்து விட்டாயா என்று சொன்னது. அங்கு பன்றி அங்கு போய் சேர்ந்தவுடன், பார்த்தீங்களா, எனக்கு அந்த எவ்வளவு பெரிய யானை பயந்து ஒதுங்கி போகிறது என பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த மற்ற பன்னிகள் எல்லாம் அவரதை பெருமையாக பேசியதாம். இந்த யானை, பாத்தியா, உன்னால் நமக்கு கேவலம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லும்போது இந்த யானை சொன்னதாம், ஒன்று கவனித்து கொள்ளுங்கள், நான் குளித்து இருக்கிறேன், அவன் சாக்கடையில் இருக்கிறான். நான் அவனுக்கு நேராக வந்தேன் என்றால் அவன் உடம்பை சிலுப்பும் போது அவன் உடம்பில் இருக்கக்கூடிய சாக்கடை என் மீதும் ஒட்டிக்கொள்ளும் அல்லவா? அந்த சாக்கடை மூலமாக மீண்டும் நான் அழுக்கடைந்து விடுவேன் அல்லவா? சில நேரங்களில் சிலரை தவிர்த்து செல்வது நல்லதுதான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கரையும் கலக்கமும் இல்லாமல் நாம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருப்போம். புனித ஸ்தேவான் அவர்கள் தன்னை கல்லால் எரியும் போது கூட, தந்தையே, இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என சொல்லுகிறார். புனித அன்னை தெரசா அவர்களை பார்க்கிறோம். கையிலே உமிழ்நீரை துப்பிய போது, இது எனக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுங்கள் என்று கேட்கும்போது அந்த கல்லான மனதை கரைக்கக்கூடியதுதான் அந்த அன்பாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். எனவே நம்மால் முடிந்தவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு, இறைவா, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த காயத்தை நீர் பாரும் என்று சொல்லிவிட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அருளின் காலமாக மாறும்.